பணபலத்தையும் இரட்டையரை மாத்திரம் நம்பி நின்ற துரோகிகள் இன்றைக்கு விளவெடுத்து போயிருக்கார்கள். பழனிசாமி கூட்டங்களில் பேசுறதுலே உங்களுக்கு தெரியும். அதாவது உண்மை ஒரு நாள் வெளிவரும். முன்னால என்ன சொல்வாரு, யார் இந்த தினகரன், அவரை எனக்கு தெரியாதா, நான் 40 ஆண்டுகள் 74 அரசியல் இருக்கேன், கிளை செயலாளராக இருந்தேன், ஒன்றிய செயலாளர் இருந்தேன், சேவல்ல எம்எல்ஏ இருந்தேன், உழைத்து மேல வந்தேன்னு சொல்லக்கூடியவர் அன்னைக்கு மதுரையில் ஒரு மாநாட்டில் எத்தனை நாள் நாக்கு போய் சொல்லும், ஒரு நாள் உண்மை வெளில வந்துரும்ல. எத்தனை நாள் உண்மை தலைவர் பாடியிருக்காருல, உண்மையை மறைக்க முடியாது, தவழ்ந்து வந்தேன்னு சொல்லியிருக்காரு. ஆனந்தகுமாரம் சண்முகால் அண்ணன் கேட்டுதான் நான் உழைச்சு கிளை செயலாளராக இருந்த மருத்துவக்குளத்தில், ஒன்றிய செயலாளர் இருந்தேன், மாவட்ட செயலாளர் இருந்தேன், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், அமைச்சராக இருந்தேன்னு சொல்லுவார். யாராவது ஒரு எந்த அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவராவது எந்த ஒரு நிர்வாகியாக இருந்து பதவிக்கு வந்தவர்கள் நான் உங்க மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்தேன், தவறுந்து பதவிக்கு குழந்தைதாங்க தவளும், 4 காலில் 2 காலில் 2 கையில, பிராணிகள் தான் தவளும், நம்ம தான் காலில் விழுந்த பதவிக்கு வந்தவராச்சே. பதவி கொடுத்தவரே யார் என்று கேட்டவர் நீங்க, பதம் பார்த்தவங்க நீங்க. அதாவது இந்திய அரசியல் மாத்திரமல்ல, உலக அரசியல் வரலாற்றிலேயே துரோகத்திற்கு என்று அரசியல் ரீதியாக ஒரு எம்பளம் வைக்கணும்னா அதை நம்ம அண்ணன் அந்த அழகிய சிரிப்புக்கு சொந்தக்காரர் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி, அவர் தான் இஞ்சி தின்ன மாதிரி முடிஞ்சு சிரிச்சிட்டு இருப்பார். என்ன கேட்கிறார், யார் இந்த தினகரன்? இவர் தான் ஆர்கே நகர்ல அண்ணன் தினகரன். யாருன்னா அம்மா சட்டமன்றத்தில் சொன்னாங்களே, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாதுன்னு அதுக்கான தலைவர் பேசுறாரா இல்லையா? நான் கூட இப்ப சொன்னேன், தேர்தல் நேரம் நீங்க முதலமைச்சர் நான் பை எலெக்ஷன் நாங்களே பார்த்துக்கிறோம். இல்ல நான் தான் அவருக்கு பணி கொடுத்திருந்த பகுதியில தான் முதல்ல ஓட்டு கேட்டாங்க. நிறைய பேருக்கு வந்திருப்பீங்க, தொப்பியை போட்டு ஓட்டு கேட்டாரா இல்லை? எனக்கு நான் கூட அன்னைக்கு செயல்வர் கூட்டத்துக்கு போக முடியல, வெளியில நான் வரல. அன்னைக்கு அங்க செயல்வர் கூட்டத்தில் என்ன பேசினார், அந்த வாய் என்னெல்லாம் பேசுது, எப்படியெல்லாம் நமது சின்னம்மா அவர்கள் காலில் தவழ்ந்து இப்படி வாயை புத்திட்டு ஓட்டு அன்னைக்கு அங்க எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அவர் நின்னார். அவங்க காலில் உதவ சொன்னாங்களா? அப்படி அப்படி நம்ம திருப்பதியில போய் விழுந்து நெடுஞ்சான் கடையா விழுந்து கும்பிட்டு பதவி வாங்கிட்டு யார் இந்த சசிகலான்னு கேட்டார். அவரை 100% சேர்க்க மாட்டேன்னார். டெல்லியில போய் மக்கள் உங்களை ஒதுக்கி விட்டார்கள். பாராளுமன்ற தேர்தல் தெரியும் உங்களுக்கு. அந்த தேர்தலில் ஆட்சி அதிகாரம், மத்திய அரசு ஆதரவு, பெரிய கூட்டணி, பணபலம், படைபலம் இருந்தும் ஒரே ஒரு தொகுதியில தப்பு தவிர ஓபிஎஸ் பையன் தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அவர் செலவு பண்ண கோடிகள்ல 100% 1 கூட நாம் செலவு செய்யவில்லை. அதுக்கப்புறம் சட்டமன்ற பொது தேர்தல், எனக்கு டிடிவி தேர்தலாம் வேணாம். அது அந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட திரு அமித்ஷா வந்தப்ப அந்த கூட்டத்தில் கலந்து திரு பன்னீர்செல்வம், திரு வைத்தியமே சொல்றாங்க மேடையில், நேருக்கு நேர் நிகழ்ச்சிகள்ல, நாங்க எல்லாம் டிடிவி தினகரன் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது, அவரையும் சேர்த்துக்கணும்னு சொல்லி ஹோம் மினிஸ்டர் சொன்னப்ப இல்ல நாங்க 150 சீட்ல ஜெயிச்சிருவோம்னு சொன்னாராம். எத்தனை 1000 கோடி செலவு செய்தும் ஆட்சி பொறுப்புக்கு வர முடிந்ததா? இரட்டையர் இருந்து முடிந்ததா? அதை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து நடந்த நகர்மன்ற தேர்தல்களை எவ்வளவு கோடி செலவு செய்தார்கள், வெற்றி பெற முடிந்ததா? நாம் ஒரு பைசா கூட செலவு பண்ணல. 3 மாநகராட்சி உறுப்பினர்களை பெற முடிந்தது. பேரூராட்சிகளில் வென்றோம், தமிழ்நாடு முழுவதும் வென்றோம். இந்த தேர்தலில் பழனிசாமி யார் என்பது சாயம் வெறுத்துவிடும். ஏன்னா ரெட்டரையை காட்டி ஒரு கட்சின்னா, இப்ப நீங்களே காசு கொடுத்துருந்தீங்களா? யாராவது காசு கொடுத்தாரப்ப சண்முகவேலன்னா, இல்ல விசாகச்சம்மா சாரு கொடுத்தாங்களா உங்களுக்கு? அவங்க சொந்த காசுல வண்டிக்கு பெட்ரோல் போட்டு அங்கேயிருந்து தலைமை வந்திருக்கீங்க. நீங்க மாவட்ட செயலெல்லாம் சேர்ந்து நம்ம வீட்டு விழா மாதிரி உங்களுக்கு சாப்பாடு, மதிய சாப்பாடு நீங்க எதிர்பார்க்கல,
அவர்கள் இன்னைக்கு கூட சமீப என்ன சொன்னார், 2500 பேருக்கு சாப்பாடு செஞ்சிருக்கோம், தயவு செய்து சாப்பிட்டுட்டு போங்க, சாப்பிடாம போய் வேஸ்டா போயிருந்தா சொல்றாரு. அதுபோல ஒரு அண்ணன் தம்பியாக, மாமன் மச்சனாக, அக்கா தங்கையாக இந்த உறவு ஏற்பட்டிருக்கிறது. உங்க மாதிரி ஒரு தொண்டனாக இருந்த என்ன நீங்கள் இன்றைக்கு பொதுச்செயலாளராக்கி இருக்கிறீர்கள். ஆட்சி பொறுப்பு, அதிகாரம், பணபலம், ஆட்சி அதிகாரத்தால் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் எல்லாம் இருந்தும் பழனிசாமியும் அந்த துரோக கம்பெனியும் தூக்கி எறிந்து விட்டு என்னோடு இத்தனை பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.